ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பட்டர் நான் அண்டு சப்ஜி பார்க்க போகிறோம். அதுக்கு செய்முறை விளக்கம் எப்படின்றதை பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 75 மில்லி பால், 75 ml தயிர், பேக்கிங் சோடா போட்டு மிக்ஸ் பண்ணி கோதுமை மாவோடு கலந்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் சர்க்கரை, இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தெளித்து பிசைங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. மீடியமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசையணும். பிசைஞ்சிட்டு ஒரு ஈரத்துணி போட்டு மேலே எண்ணெய் தடவிட்டு ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 4 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு செஞ்சிங்கன்னா பட்டர் நான் நல்லா வரும். வெயில் டைமாக இருந்தால் உங்களுக்கு 2 மணி நேரத்துலேயே புளிச்சிடும். கொஞ்சம் கிளைமேட்டு கோல்டாக இருந்துச்சுன்னா ஒரு 5 to 6 hours ஆகும். எனக்கு கொஞ்சம் மீடியமாக தான் புளிச்சிருந்தது. நான் 4 hours ரெஸ்டிங் டைம் கொடுத்துருந்தேன். நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சு மூடி வச்சுருங்க. கிரேவி கட்டே கி சப்ஜின்ற ஒரு கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டு வந்துடலாம். 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஓமம், 1 ஸ்பூன் சீரகம். இது எல்லாமே சேர்ந்து வெறும்னே மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்காமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கிரேவிக்கு செய்ய போகிற அந்த கட்டே அதுக்கான தேவையான பொருள் அது. கொஞ்சம் கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தேவையான தனி மிளகாய்த்தூள், இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா, சோம்பு, சீரகம், ஓமம், தனியா போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். நெய் ஒரு 5-6 ஸ்பூன் விட்டுக்கலாம். அது நெய் போட்டிங்கன்னா தான் சாஃப்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக வரணும். அதனால் நல்லா இதெல்லாம் போட்டு கலந்து விட்டுட்டு தயிர் போட்டு பிசைஞ்சு எடுத்துப்போம். நல்லா பிசைஞ்சிட்டு சிறுசாக உருண்டைகளாக எடுத்துக்கலாம். சிறு உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. இதை நம்ம தண்ணியில் போட்டு வேக வைக்க போகிறோம். தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். நல்லா வெந்து வரும்போது நல்லா மேலே உடச்சி விரிஞ்சு வெந்து வந்திருக்கும். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். சைட் பை சைடு இது மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக இடம் இருக்கவே நான் பெருசாக இதுவாக போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி போட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் வேக வச்சு எடுத்துருங்க. மூடி போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. இது மாதிரி வெந்து வந்ததும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம பொரிக்காமையும் செய்யலாம். வெந்து வந்ததை கட் பண்ணி வச்சுமே கிரேவியில் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெயில் பொரித்து போடும்போது டேஸ்ட் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் பொரித்து எடுத்துருக்கேன். நான் 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணி பொறுமையாக பொரித்து எடுங்க. ஏன்னா உள்ளே கூட சாஃப்டாக இருக்கும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும். 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பொரித்து எடுத்துக்கோங்க. அந்த கிரேவிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டு வந்துடலாம். வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் அரைக்க வேண்டியது. தக்காளி 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 1 இன்ச்சு இஞ்சி, ஒரு 20 பல் பூண்டு, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, கொத்தமல்லி தாளிக்க. மிக்சி ஜாரில் தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாமே சேர்த்து நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். காரத்துக்கு தேவையானது மிளகாத்தூள், தனியாத்தூள், மல்லித்தூள், உப்பு, மஞ்சத்தூள். இது எல்லாமே தயிரில் 100 கிராம் தயிரில் மசாலா இந்த ஐட்டம்ஸ்லாம் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் கிரேவிக்கான பேஸ். மல்லித்தூள் போட்டிருக்கேன், மிளகாத்தூள் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அதில் தாளிக்க சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும்
வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறீங்களா வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் போட்டுக்கிறேன். தக்காளி பேஸ்ட்டை ராவாக போட்டிருக்கிறதுனால நல்லாமே ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் நல்லா குக் ஆகி வர. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்ததும் கலந்து வச்சுருக்கிற தயிர் பேஸ்ட் இருக்குதுங்களா, அந்த தயிர் பேஸ்ட்டையும் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். அந்த கட்டே நம்ம செஞ்சு பொரித்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அது நல்லா திக்காகும். உங்களுக்கு குழம்பு நம்ம நல்லா கொதிக்க வைக்க திக்காகும். ஸோ தண்ணி கொஞ்சம் நல்லா தாராளமாக விட்டு கொதிக்க வச்சிங்கன்னா அந்த கட்டை போடும் போது திக்காகிடும். உங்களுக்கு ஒரு 1/2 அன் ஹவரில் நல்லாவே திக்காகிடும். நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே கிரேவி ரெடி பண்ணி வச்சுருங்க. தேவையான அளவு தண்ணி நல்லா ஊற்றிக்குங்க, தாராளமாக ஊற்றிக்குங்க. நல்லா காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டோம்னா இது நல்லா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே அப்பிடைசிங்காக இருக்கும். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கட்டையவே இதை போட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொதி வந்ததும் கஸ்தூரி மேத்தி ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் நான். கஸ்தூரி மேத்தி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும், வாசனையும் கொடுக்கும். நார்த் இந்தியன் கிரேவினாலே கஸ்தூரி மேத்தி போட்டால் தான் ஒரு ஃபினிஷிங் டச் வரும். நல்லா கொதி வந்ததும் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிடலுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் மூடி வச்சுருங்க. அதுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியே 1/2 அன் ஹவர் முன்னாடி செஞ்சுருங்க. நானுக்கு மாவை பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா புளிச்சிருக்கணும். எனக்கு டைம் ஆகிடுச்சுன்றதுனால எடுத்துட்டேன். நான் கொஞ்சமாக தான் புளிச்சிருந்தது. இதுவே ஒரு 4 ஹவர்ஸ்க்கு மேலே புளிச்சது. இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் எடுத்து தேய்ச்சி வச்சுக்கிங்களா. மீடியமான சைஸ் மாவு எடுத்து இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் தேய்ச்சிட்டு தோசை தவா நல்லா சூடானதும் ஒரு சைடு தண்ணி தொட்டு தோசை தவாவில் போடுங்க. சர்க்கரை போட்டிருக்கிறதுனால தண்ணி தடவி போடும் போது நல்லா இந்த நம்ம இப்போ கேஸில் தோசைக்கல் திருப்பி வச்சு வேக வைப்போம், அப்போ நல்லா ஒட்டிக்கும். அதனால தான் சர்க்கரையும் போட்டது. லைட் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு வரும். நல்லா பபிள்ஸ் வந்ததும் தீ நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. பபிள்ஸ் வந்ததும் இந்த மாதிரி தோசை தவாவை டைரெக்டாக நெருப்பில் காமிக்கும் போது அது நம்ம தண்ணி போட்டு சர்க்கரை போட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒட்டி இருக்கும், தோசை தவாலேயே இருக்கும். நீங்கள் பயப்படாமல் திருப்பி காமிக்கலாம். நல்லா சுற்றி காமிச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். அதுக்கு மேலே நம்ம பட்டர் நல்லா எடுத்து தடவிக்கலாம். தடவிட்டு கிரேவியோடு சர்வ் பண்ணும் போது சாஃப்டாகவும் இருக்கும், சூப்பராக டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா, டேக் கேர். சைனிங் ஆஃப், சூர்யா.